ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறீங்க. நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிச்சன் செப்ரேட்டாக இருக்கும், பைப் கனெக்ஷன் இருக்கும், எல்லாம் இருந்தும் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது க்ளீனிங் மோட்டிவேஷன் அப்படின்னே எடுத்துக்கலாம். நான் எப்படி என்னோடய கிச்சனை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு பைப் கனெக்ஷன் கூட இல்லை. அதெல்லாம் இல்லாமையே நான் வந்துட்டு என்னோடய கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி 3 குடத்தில் பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு ப்ளைன் வாட்டரில் தான் எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கேன். என்னோடய கவுண்டர் டாப்பில் இருந்து எல்லாத்தையும் நான் தொடச்சிட்ருக்கேன். எந்த விதமான லிக்விடும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து நான் சிங்கில் போட்டுற போகிறேன். போட்டுட்டு இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இப்போ கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். நான் லிக்விடெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டர் மட்டும்தான். இப்போ ஸ்டவ்வையும் நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நம்ம துடைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லாமே க்ளீன் ஆயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் லிக்விடு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் மட்டும்தான் நான் துடைச்சிட்ருக்கேன். என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை கிளாத் ஒன்று எடுத்து அதில் நல்லா தொடச்சிட்டேன். ஃபுல்லாக நம்ம தொடச்சிட்டாவே போதும், க்ளீன் ஆயிரும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் நிறைய பேர்த்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து நான் சிங்கில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் தான், நான் திரும்ப சொல்கிறேன், ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் தான் நான் துடைச்சிருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாகவே இருக்குது. ஸ்டவ் பார்த்திங்கனாவே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பிசு பிசுன்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லாவே க்ளீனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இவ்வளோ பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம வைக்கிறதுக்கு வந்துட்டு இடமே இருக்காது. ஸோ நான் பாதி பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாதி எடுத்து நான் கீழே வைக்க போகிறேன். கீழே வச்சுட்டு நான் வாஷ் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் எங்கள் பாப்பா வேறு கத்திக்கிட்டே இருப்பாள். இப்போல்லாம் அவள் அதிகமாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. முதல்லலாம் வந்துட்டு ஏதாவது வேணும்னு கேட்டு நான் தரல அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாள். இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டிங்கன்னா, நீ வீடியோ எடுத்தேன்னா நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக அவள் கத்திக்கிட்டே தான் இருப்பாள். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள், கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருப்பாள். அவள் தான் எப்பயும் பேசிக்கிட்டே இருக்கிறாள். பார்த்திங்கன்னா பாதி பாத்திரத்தை எடுத்து நான் கீழே வச்சுட்டு இப்போ வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடம் நான் ஸ்பீடப் பண்ணலான்னு தான் பார்த்தேன். நான் வந்துட்டு கைன் மாஸ்டரில் தான் எப்போவுமே எடிட் பண்ணுவேன். அதில் எடிட் பண்ணும்போது இந்த இடம் ஸ்பீட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது எனக்கு வரல. உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூபர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் தான் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரவே இல்லை.
நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் கைன் மாஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட லோகோ ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கைன் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ரெட் கலர் இல்லை. யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதெல்லாம் யாரும் கண்டினியூவாக பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டைமில் எல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ எல்லா பாத்திரத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. யூஸ்வலாக எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு எப்போவுமே ஒரு 1/2 hour தான் ஆகும். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம், நம்ம பாத்திரம் கழுவுறது எல்லாமே பண்ணுறதுனால 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு எனக்கு. நிஜமாகவே யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டக்கு டக்குன்னு எடுத்து போடுவேன், நான் பாட்டுக்கு வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாம் பண்ணுறதுனால யூடியூபராக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான். எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு சல்யூட்டே கொடுக்கணும்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிச்சதா இல்லை மோட்டிவேஷனாக இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா பைப் கனெக்ஷன் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்படி தான் நான் வாஷ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன். இங்கே எனக்கு கவுண்டர் டாப்லேயும் வைக்கிறதுக்கும் இடமே இருக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு நான் வச்சுருப்பேன். பாதி பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கமுத்தி வச்சுருக்கேன். இன்னும் பாதி பாத்திரம் இருக்குது. இதையும் நான் எல்லாத்தையும் கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியாக என்னோடய கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா பாத்திரத்தையும் நீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு எனக்கு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. என்னோடய கிச்சன் டூர் இந்த மாதிரி எதுவுமே ஹோம் டூர் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னோடய கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.